வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் அவர் மத்திய அமைச்சர் ஆயிடுவான்னு சொல்கிறக்காண்டி, அண்ணாமலை பார்த்திங்கன்னா தோக்கடிக்கணும்னு சொல்கிறக்காண்டி மிகப்பெரிய ஃபண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறக்கியிருக்காரு. அடுத்து சேலத்தில் பார்த்திங்கன்னா செல்வ கணபதி தோத்துடணும்னு சொல்கிறக்காண்டி மிகப்பெரிய ஃபண்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நைட்டாக வந்து தன்னோட மகனை வச்சு இறக்கியிருக்காரு. முன்னாள் அமைச்சர்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா ஃபண்டு கரெக்டாக போகும்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபண்டு கரெக்டாக போகணும்னா கண்டிப்பாக வந்து தோல்வியை தலைவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கை இழந்துட்டார் முன்னாள் அமைச்சருக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் தன்னோட மகனை வச்சு பார்த்திங்கன்னா காயின் நகர்த்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. செல்வ கணபதி தோத்தா மட்டும்தான் தன்னோட செல்வாக்கை வந்து தக்க வச்சுக்க முடியும் சேலத்தில்ன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கார். கிட்டத்தட்ட வந்து 2ஆம் இடத்துக்கு வர அளவுக்காச்சும் பார்த்திங்கன்னா நம்ம கேஷை விநியோகம் பண்ணுன்றதுல பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முடிவாக இருக்கார். இங்கே குங்குமாண்டனை பொறுத்த வரைக்கும் வேலுமணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்காரு கோவையில். இல்லைனா அவரும் டம்மியாக்கப்படுவான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கேஷ் அவரும் இறக்கியிருக்கதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குன்றாங்க. மிகப்பெரிய டஃப் கொடுப்பாரு. அண்ணாமலைக்கும் திமுகவுக்கு தான் மிகப்பெரிய போட்டி இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.